ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்களா? ஸோ ஏதாவது ஒரு வேலை உங்களை கனெக்ட் பண்ணுவாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்புறம் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷனை விட்டுவிடுங்க. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சொல்லிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ இதில் நிறைய பேரோட எனர்ஜி வந்து நமக்கு ரெசனேட் ஆகும். ஸோ அப்போ எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களை பற்றியான ரீடிங் நீங்கள் எடுத்துக்கணும், பர்சனல் ரீடிங் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனல் ஹீலிங் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். Ace of Cups, Queen of Cups, Hanged Man, Two of Wands, Knight of Cups. So bottom of the deck, Seven of Swords. Okay. Nine of Swords. Okay. Nine of Cups. Ace of Cups. So Devil, Star. So bottom of the deck, Queen of Wands. Slowing down. Isolation, friendliness, receptivity, souls. So bottom of the deck, bear the word. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி வேணும் அந்த டாபிக் பற்றி பார்க்கணுன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை வந்து கனெக்ட் பண்ணுவாங்களா, உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெசனேட்டாக அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட எனர்ஜி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனை நீங்கள் விடாமல் நீங்கள் துரத்தி நீங்கள் லவ் பண்ணிட்டு உண்டு. ஸோ இந்த பர்சனை பயங்கரமாக சேஸ் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு 24/7 நீங்கள் அவைலபிளாக நீங்கள் இருந்துட்டு உண்டு. அது கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லைங்க வந்து ரொம்ப ரொம்ப சேஸிங் எனர்ஜி நீங்கள் இருந்துட்டு உண்டு. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஏன் இந்த ஒரு பர்சனை நம்ம இந்த அளவுக்கு சேஸ் பண்ணுறோம், இந்த ஒரு பர்சன்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பயங்கர இஷ்டம். இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வேணும். இந்த ஒரு பர்சனை சேஸ் பண்ணி துரத்தி இந்த ஒரு பர்சனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வந்துட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சனை கொண்டு வந்துட்டு உண்டு. பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்லபடியாக போயிட்டு இருந்த டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு தெரியாமல் நீங்கள் சீட் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா நமக்கு சீட்டிங் எனர்ஜி வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு ஏதாவது ஒரு வேலை நீங்கள் சீட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ நமக்கு சீட்டிங் கார்டாக வந்திருக்குது. ஸோ நீங்கள் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் இந்த ஒரு செப்பரேஷன் மேபி நீங்கள் சீட்டிங் பண்ணனால கூட இந்த ஒரு செப்பரேஷன் வந்து எண்டப் ஆகிருக்கலாம். பட் இது சீட்டிங் பண்ணிட்டு, பட் இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் மறந்துட்டுண்டா, மூவ் ஆன் ஆகிட்டுடாங்க கேட்டால் அவர் கிடையாது. சீட்டிங் பண்ணிட்டு நீங்கள் சீட்டிங் பண்ணனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷனில் வந்து கொண்டு வந்து விட்டுருக்கலாம். ஓகே, உங்கள் சைடில் சீட்டிங் எனர்ஜி இருக்குது. அது மாதிரி இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் தான் சேஸ் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு போஸ்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் சேஸிங் பண்ணி பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணி உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துட்டு தென் உங்கள் சைடில் சீட்டிங் பண்ணிட்டு லைஃப் செப்பரேஷன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ சீட்டிங் பண்ண பிறகு நீங்கள் ஒரு ஸ்டக் சிச்சுவேஷன், ஒரு ஹேங்கட் மேன் சிச்சுவேஷன் வந்துட்டு.
ஸோ அந்த மேபி இந்த உங்களோட மைண்ட் செட்டில் என்னென்னா எஸ் நான் என்னோடய லைஃப்பில் சீட் பண்ணிட்டு உண்டு, எஸ் நான் சீட் பண்ணிட்டு உண்டு, பட் உங்களோட பார்வையில் அது கரெக்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் பண்ண விஷயங்கள் உங்களோட பார்வையில் கரெக்டாக இருக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து பல தடவை நீங்கள் வந்து இந்த ஒரு திங்கிங் வந்துட்டு எஸ் நான் பண்ணது கரெக்ட் தான், என்னோடய பார்வையில் வந்து நான் எடுத்த ஒரு முடிவாக இருக்கட்டும், எடுத்த ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், அது கரெக்டு. நீங்கள் பல தடவை நீங்கள் வந்து ஸ்டக் ஆகிட்டு உண்டு. பட் என்ன தான் நீங்கள் அந்த ஒரு முடிவை பிடிச்சி நீங்கள் தொங்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு போசனை உங்களால் மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அதனால் மறுபடியும் இந்த ஒரு போர்ஷனை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிட்டு உண்டு, மறுபடியும் இந்த ஒரு போர்ஷனுக்கு வந்து சாரி கேட்டுட்டு உண்டு, இந்த ஒரு போர்ஷனுக்கு முன்னாடி மறுபடியும் நீங்கள் சேஸ் பண்ணிட்டு உண்டு. நீங்கள் ஒரு 110% எஃபர்ட் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துருப்பீங்க. எஸ் நான் சீட்டிங் பண்ணிவிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஒரு போர்ஷனை நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனால என்ன மன்னிச்சிடுங்க, சாரி சொல்லிட்டு நிறைய வாட்டி கெஞ்சிருக்கலாம். ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் மேபி அந்த டைம் உங்களை ஏற்றுக்கலையாக இருக்கும். ஓகே, பட் என்ன தான் இந்த பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன் செப்பரேஷன் இருந்தாலும் ஸ்னேகங்கிறது உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நாளுக்கு நாள் ஸ்னேகங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நாளுக்கு நாள் இந்த ஒரு பர்சனை பற்றி உங்களுக்கு பாசிட்டிவாக தோணுது. இந்த ஒரு பர்சனோட நேம் கேட்டாலே உங்களுக்கு ஒரு அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம், எங்கேருந்து வரணும் தெரியல, அந்தளவுக்கு சந்தோஷம் வருது. ஏஸ் ஆஃப் கப்ஸு, ஒரு ஹார்ட் நிரம்பி வழியிற அளவுக்கு ஒரு ஸ்னேகம், அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்னேகம் இந்த ஒரு போஸ்ட் மேலே எப்போயுமே உண்டு. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு கியூன் ஆஃப் கப்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு ஸோ ஒரு கப்பை ஆஃபர் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த ஒரு கப்பை அந்த பர்சனை எப்போ ஆஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என்னை எப்போ புரிஞ்சுப்பாங்க, அந்த ஒரு வெயிட்டிங் எனர்ஜிலேயே நீங்கள் இருக்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். பட் நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் நீங்கள் ஸ்டக் ஆகிடுங்க வெயிட்டிங் எனர்ஜியில் இருந்தாலும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் 110% எஃபர்ட் கொடுத்துருவோம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் மறுபடியும் நம்ம ஒரு கப்பு நம்மளும் மறுபடியும் கான்டெக்ட் பண்ணுவோமா, மறுபடியும் நேரில் போயிட்டு சாரி கேட்போமா. ஸோ பல சிந்தனைகள் உங்கள் மைண்டுக்குள்ளே நைட்டு ஓடிட்டே தான் இருக்குது. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு வெயிட்டிங் எனர்ஜி, ஸ்னேகம் உண்டு, மறக்க முடியலை. இந்த ஒரு பர்சன் தான் உங்களுக்கு வந்து ஸ்னேகம், இந்த ஒரு பர்சன் தான் உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் நீங்கள் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ நம்ம இந்த ஒரு பர்சனை எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு போஸ்ட்டில் என்னச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்திருக்க கார்ட் ஸ்டார் கார்டு ஆகும். ஓகே, இந்த ஒரு போர்ஷன் வந்து பயங்கர ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு போஸ்டாக இருக்கலாம். சோஷியல் மீடியாவில் இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கலாம். ஸோ இல்லைங்க அவர் இருக்க இடத்துல வந்து ஆளுங்க எல்லோரும் இவருக்கு பின்னாடி அட்ராக்ட் ஆகிற ஒரு போஸ்டாக இருக்கலாம். ஸோ எல்லோரும் வந்து வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவர் இந்த ஒரு கூட்டத்தில் ஒரு 100 பேர் இருக்க கூட்டத்தில் இவர் போய் நின்னாச்சுன்னா ஸோ அந்த இடத்துல இவரோட கேரக்டர்ஸ் வந்து ஸ்பெஷலாக தெரியும். எல்லோரும் இவங்க கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம். ஓகே, அதனால நமக்கு ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு பர்சன் இவர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு தேர்ட் பார்ட்டியோட பற்றியான கார்டு நமக்கு எதுவுமே வரலாம். ஸோ ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் சீட்டிங் பண்ணுறது நினச்சி இந்த ஒரு பர்சன் பல தடவை நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு ஸோ உங்களை பற்றியான ஒரு தாட் வரக்கூடிய டைமில் இவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு ஸோ உங்களை பற்றின உங்களை பற்றின ஞாபகங்கள் வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் இவன் என்னை சீட் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஸோ எனக்கு இவன் லைஃப்பில் வேண்டாம், அந்த சீட்டிங் பண்ணி திங்கிங்கை மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து ஸோ இவங்க வந்து உங்களை ஒரு நெகட்டிவிட்டியை நினச்சிட்டு உண்டு, இக்னோர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, பல தடவை இவர் இக்னோர் பண்ணிட்டு உண்டு. இப்போ நம்ம ஒருத்தவங்க மேலே இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு இப்போ என்ன தான் வந்து 2 பேருக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் நடக்குன்னா ஸோ அது ஃபஸ்ட் நாள் நமக்கு ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி தெரியும். அது ஒரு 10 days நமக்கு அது ஒரு பெரிய பாரமாக தெரியும், ஒரு பயங்கர வலியாக இருக்கும். போக போக அந்த ப்ராப்ளம் நமக்கு மறந்து போகும், அந்த ஒரு வலியை நமக்கு மறந்து போகும். இன்னும் போக போக இப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்தே நம்ம மைண்டுக்குள்ளே இருக்காதுல்ல. ஸோ அதே மாதிரி இவர் ஸ்டார்டில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு உங்களை பற்றின தோட்டம் வரக்கூடிய டைமில் இவர் அந்த ஒரு விஷயத்தையுமே நினச்சி இவன் என்னை விட்டுட்டு போனது, இவன் என்னை சீட் பண்ணிட்டு போனது தானே, நான் இவளை என்னெல்லாம் இவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டால, ஸோ இனி நான் இவளை எப்படி என் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் இவர் உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமில் மைண்டுக்கிட்ட சொல்லி அந்த உங்களோட ஞாபகங்கள் வராமல் இந்த ஒரு போசன் நெகட்டிவிட்டியை நினச்சிட்டு உண்டு. ஓகே, பட் அது என்ன இருந்தாலும் அது கொஞ்ச நாள் தான், அது நிரந்தரமாக இல்லை. கொஞ்ச நாள் அப்படி அவர் மைண்டை வந்து மாற்றிருக்கலாம், பட் அது நிரந்தரமாக அவரால் நிற்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இவர் வந்து கொஞ்ச நாள் இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போன ஒரு டைமில் இவர் கொஞ்ச நாள் உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமில் மைண்டுக்கிட்ட சொல்லி இவர் வந்து உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், இக்னோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு போர்ஷன் நம்ம இனி மீட் பண்ணவே கூடாது, இந்த ஒரு போர்ஷன் நம்ம லைஃப்பில் வேண்டவே வேண்டாம், இவர் என்னெல்லாமோ முடிவு எடுத்துருக்கலாம், என்னெல்லாமோ ஸ்டெப் எடுத்துருக்கலாம். பட் அது கொஞ்ச நாள் ஓகே, கொஞ்ச நாள் இவருக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் நாட்கள் போக இவர் பயங்கரமாக சேட் டிப்ரெஷன் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு இவர் வந்துட்டு உண்டு. ஏன்னா உங்களோட தாட் இந்த ஒரு போர்ஷனை வந்து
உங்களோட தாட் இந்த ஒரு போர்ஷன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஏன்னா நமக்கு 9 ஆஃப் சோர்ஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ இவர் கொஞ்ச நாளைக்கு இவரோட மைண்டை இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. அந்த ஒரு நெகட்டிவை நினச்சி இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு. பட் போக போக இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். போக போக ஏன்னா இவருக்கு பயங்கர ஸ்நேகம் உண்டு. இவர் வந்து ஒரு 10 நாள் கண்ட்ரோல் பண்ணால், 1 மாதம் கண்ட்ரோல் பண்ணால், 2 மாதம் கண்ட்ரோல் பண்ண, ஏன் 6 மாதம் கண்ட்ரோல் பண்ணலாம். மறுபடியும் உங்களோட தாட் வந்துட்டே இருக்கக்கூடிய டைமில் இவருக்கு பயங்கர ஸ்நேகம் தான் வருது இந்த இடத்துல. ஓகே, அந்த ஒரு ப்ராப்ளத்தை நாட்கள் போக போக இவங்க மறக்கக்கூடிய டைமில் மறுபடியும் இந்த ஒரு போஸ்டருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் வருது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டோ அதே ஒரு ஸ்நேகம் இந்த ஒரு போஸ்டருக்கு உண்டு. ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ அந்த ஹார்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கப் இருக்குது. ஸோ அந்த கப்புலேருந்து நிரம்பி வாங்கி இது பார்த்தீங்களா, அதே ஸ்நேகம் தான் உங்களுக்கு இருக்கும். அதே ஸ்நேகம் இந்த ஒரு போஸ்டருக்கும் இருக்குது. ஸோ இவர் என்ன தான் மைண்டை மாற்றி வேணாம் இவர் மூவ் ஆன் பண்ணிக்கு டைப் பண்ண முடிவு எடுத்தாலும் இவரால் முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஸ்நேகம் என்னது இவருக்கு உள்ளுக்குள்ளேருந்து வந்துட்டே இருக்குது. ஓகே, ஸோ இவருக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஸோ ஸ்டார்டிங்கில் உங்கள் மேலே கோவப்படலாம். போக போக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்து நல்ல விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் கெட்ட விஷயங்களை மட்டுமே நினச்சி உங்களை வேணா நீங்கள் இக்னோர் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அதில் நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதில் நிறைய பாசிட்டிவ் இருக்கும், நிறைய நெகட்டிவ் இருக்கும். கரெக்டு தானே? ஸோ அதே மாதிரி நாட்கள் போக போக இந்த ஒரு போர்ஷன் அந்த பாசிட்டிவை திங்க் பண்ணிட்டு உண்டு. இவரோட மைண்டுக்குள்ள இந்த ஒரு போர்ஷனை நான் எந்த அளவுக்கு வேணாம் என் லைஃப்பில் விட்டுட்டு ஓடினாலும் இந்த ஒரு போர்ஷனை பற்றி மறுபடியும் ஏன் எனக்கு தாட் வந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு போர்ஷனோட ஸோ போக போக இந்த ஒரு போர்ஷனை மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போர்ஷன் உங்களோட தாட் இந்த ஒரு போர்ஷனை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு உண்டு, பயங்கரமாக வேட்டையாடிட்டு உங்களோட தாட்டு. ஸோ கொஞ்ச நாள் இவர் அந்த நெகட்டிவிட்டி நினச்சி ரொம்ப அழுத்துட்டு. ஸோ நீங்கள் சீட்டிங் பண்ணதை நினச்சி ரொம்ப அழுத்துட்டு. ஸோ உங்களோட தாட் இவரை வந்து தூங்க முடியாத சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துட்டு. ஸோ இந்த ஒரு பர்சன் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னா அதை எலும்பி இருந்து அழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஆகும். இவர் பல இரவுகள் வந்து இந்த ஒரு செப்பரேஷனுக்கு அப்புறம் இவருக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லாமல், பல இரவுகள் தூக்கமே இல்லாமல் இவர் சேடாகவும் டிப்ரெஷனாகவும் இருந்திருக்கலாம். ஓகே, பயங்கர சேடாக இருந்திருப்பாங்க. பல இரவுகள் இவர் கடந்திருப்பார். அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே பல இரவுகள் கடந்திருப்பார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது கானோட எனர்ஜி பார்க்குற டைமில் நமக்கு இது கரெக்டாக தெரியுது, ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தெரியுது. ஓகே, ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட வலி, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட வேதனையும் இந்த ஒரு ப்ரோசனை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள கொண்டு வந்துவிட்டு இவர் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே இவர் வந்துவிட்டு. மேபி இவர் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய டைமில் இவர் கோயில் குளம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கலாம். யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கலாம். டேரோ கார்டு கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு போர்ஷன் டேரோ கார்டு பார்க்கலாம், ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம், இல்லைன்னா யூனிவர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கலாம், நிறைய ஸ்பிரிச்சுவல்ஸ் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இவர் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கை பண்ணலாம். இவர் ஏதோ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்துடும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட செப்பரேஷன், சேடு, டிப்ரெஷன் இது எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு போர்ஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள இவர் வந்துடும். கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போர்ஷன் ஸ்பிரிச்சுவல் போர்ஷனாக இருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 கப்ஸாக வந்திருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு போர்ஷன் வந்து இப்போ நம்ம வந்து சில டைம் வந்து நமக்கு ரீடிங்கில் வரவங்களா இருக்கட்டும், ஹீலிங்கில் வரவங்களா இருக்கட்டும், சில மேம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மேம் என்ன மேரேஜ் ஆகி 2 கிட்ஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, பட் இப்போ என் லைஃப்பில் இன்னொரு போர்ஷனை என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சம்டைம். அப்போ அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது 5 வருஷம் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துருக்காங்கன்னா அதை எப்படி இவங்க வந்து வாழ்ந்துருப்பாங்க? அது ஆக்சுவலாக நம்ம அதை தான் 9 கப்ஸ் சொல்லுவோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் நான் எனக்கு 2 கிட்ஸ் இருக்குது, நான் வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கேன், எனக்கு ரிலேஷன்ஷிப் நடந்து ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு, இல்லைங்க ஒரு 8 வருஷம் ஆகிடுச்சு, பட் இப்போ என் லைஃப்பில் புதுசாக ஒரு போர்ஷன் என்ட்ரு ஆகிட்டாங்க, பட் எனக்கு அவங்கள மறக்கவே முடியல அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அப்போ ஏன் இவங்க லைஃப்பில் புதுசாக ஒரு போர்ஷன் எந்த ஆனது இவங்க ஏன் சூஸ் பண்ணியிருப்பாங்க? அப்போ இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துருக்காங்கன்னா இவங்களுக்குள்ள எல்லா ஒரு சந்தோஷமும் இவங்களுக்குள்ளே கிடைக்கல. 9 கப்ஸ் ஆகும். ஏன் 9 அப்போ இவங்க ஸ்டார்டிங்கில் பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா, பிடிக்காம தான் 2 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க? நீங்கள் அந்த கொஷின்ஸ் கேட்கலாம். எஸ், இப்போ எல்லாருமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும்னா ஸ்டார்டிங்கில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு அஃபெக்ஷன் தான் இருக்குது. அந்த அட்ராக்ஷனை அஃபெக்ஷனை நம்பி தான் அதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப் சொல்லி நம்ம எல்லாருமே மூவ் பண்ணுறோம். ஒரு பர்சன் மேலே இப்போ நமக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், ஒரு லவ் மேரேஜாக இருக்கட்டும், ஸோ அதில் நமக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு அஃபெக்ஷன் தான் தெரியுது, தவிர அதில் ஒரு ட்ரூ லவ் நமக்கு தெரியாது. அதே மாதிரி இவங்க அந்த ஸ்டார்டிங்கில் அந்த அட்ராக்ஷன் அஃபெக்ஷனால இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து குழந்தை பேத்து ஒரு லைஃப்பை எட்டிட்டு போயிருக்கலாம். அது ஒரு அட்ராக்ஷனும் அஃபெக்ஷனும் வந்து நமக்குள்ள என்ன சொல்கிறது, நிறைய நாள் நீடிக்காது. அந்த அட்ராக்ஷன் அஃபெக்ஷன் என்றைக்கு நிற்குதோ அன்னோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்றும் நம்ம போயிடும்ல. அதுதான் நம்ம 9 கப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சனுக்கு 9 கப்ஸ் ஆகும். நீங்கள் இல்லாட்ட இந்த ஒரு பர்சனோட லைஃப்பை வந்து எப்போவுமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக ஃபீல் ஆகாது. ஓகே, 9 கப்ஸ் 2 கப்ஸ் வரணும் அந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கணும்.
ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சன் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகும்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சீட்டிங் பண்ணிவிட்டு போனோன்னு கொஞ்ச நாளைக்கு அந்த விஷயத்தை நினச்சி இவர் ஓவர் திங்கிங் பண்ணி சேட் ஆகி டிப்ரெஷன் ஆகி பல நைட் அழுது டிஸ்டர்ப் ஆகிட்டு. பட் மறுபடியும் இருந்தாலும் உங்களை மறுபடியும் லைஃப்பில் கொண்டு வரணும் அந்த ஒரு எனர்ஜி ஆகும். ஏன்னா 9 ஆஃப் கப்ஸ் 10 ஆஃப் கப்ஸ் வரணும் அந்த இடத்துல நீங்கள் வேணும். ஓகே. ஸோ நீங்கள் வேணும் இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட செப்பரேஷன் இந்த ஒரு பர்சன் பிரிஸ்டலுக்குள்ளே கொண்டு வந்துட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் வந்து எல்லா சுச்சுவேஷனையும் அஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எல்லா சுச்சுவேஷனும் அஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஆகும். எந்த நடந்தாலும் ஓகே, எது இருந்தாலும் ஓகே, என் லைஃப்பில் வந்து எதுவாக இருந்தாலும் நான் அஸ்பெக்ட் பண்ண ஒரு சுச்சுவேஷன். அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்களையும் ஆஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ண சீட்டிங்கே ஆஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இவரோட மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஸ்நேகங்கிறது வந்து ஸோ இப்போ இவர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்ட்ரானனால இவருக்கு சில ரியாலிட்டி என்னதுன்னு புரியுது, சில விஷயங்கள் இவருக்கு தெரிய வருது. ஸோ இவர் மைண்டுக்குள்ளே இப்போ என்னென்னா, இப்போ எல்லா மனுஷனும் 110% வந்து நல்லவங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லா மனுஷனுக்கிட்டையும் நிறைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ 110% 100% நல்ல ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் நம்ம யாராலுமே பார்க்க முடியாது. எல்லாருக்கிட்டையுமே நல்லது இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஓகே. அப்போ ஸ்நேகிங்கிறது வெறும் நல்ல விஷயத்தை மட்டும் பார்த்து வராது. ஸோ ஒரு போஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லதும் இருக்குது, கெட்டது. இப்போ நம்மக்கிட்டே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம், கெட்ட விஷயங்கள் இருக்கலாம். பட் ஸ்நேகிங்கிறது எல்லாத்தையும் அஸ்பெக்ட் பண்ணி தானே ஆகணும். ஒரு பர்சன் கிட்ட இருக்க நல்லதை மட்டும் நம்ம அஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, கெட்டதையும் அஸ்பெக்ட் பண்ணதானே ஸ்நேகம். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நல்ல கேரக்டர் இருக்கும், கெட்ட கேரக்டர் இருக்கும். ஸ்நேகிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அஸ்பெக்ட் பண்ணணும். உங்ககிட்ட இருக்க நல்லதை மட்டும் தான் அஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்கிறது ஸ்நேகமே கிடையாது. ஸ்நேகிங்கிறது ஒரு பர்சன் கிட்ட இருக்க நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் நம்ம அஸ்பெக்ட் பண்ணி கொண்டு போகிறதா ஸ்நேகம். இவருக்கு சில ரியாலிட்டி புரியுது. ஓகே. ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்கள் மேலே பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு. நான் சொன்ன மாதிரி ஹார்ட்லேருந்து ஸ்நேகம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கர அடிக்ஷன் உண்டு உங்கள் மேலே. மென்டலி, ஃபிசிக்கல், எமோஷனல், செக்ஷுவலி அடிக்ஷன் உண்டு. இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி டே அண்ட் நைட்டு செக்ஷுவலி ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ன்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் இப்போ வந்து சோர்ஸ்ன்னு சொல்லும்போது ஸோ இப்போ நமக்கு வந்து நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. நமக்கு அம்மாவோட ரிலேஷனாக இருக்கட்டும், இல்லை அப்பாவோட ரிலேஷனாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், நமக்கு நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாரோட வீட்டுக்கு நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம், ஒரு 3 days இருக்கிறோம், ஒரு 5 days இருக்கிறோம். ஸோ ஒரு நம்ம அது ஒரு ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒரு 2 நாள் இருக்கிறோம், 3 நாள் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது சின்ன ஒரு சந்தோஷம். பட் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரீடம், நம்ம வீட்டில் இருக்கிற சந்தோஷம் கிடையாதுல்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் எங்கே போனாலும் சரி, இவரோட சோர்ஸுங்கிறது நீங்களாகும். ஓகே. ஸோ ஏன்னா நமக்கு டைரக்ட்லி சோர்ஸ்னு ஒரு கார்டு வந்துடும். ஸோ இவரோட சோர்ஸ், இவரோட ஹோமுங்கிறது நீங்கள் தான். ஸோ இவர் எங்கே போனாலும் இவர் உங்ககிட்ட வந்து சேரும்போது மட்டும் இவருக்கு அந்த சோர்ஸ், ஒரு ஹோம் ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஓகே ஆகுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஸ்லோயிங் டவுன் ஒரு கார்டு வந்துடும். ஸோ கண்டிப்பாக நமக்கு டைம் எடுத்துக்கும் கொஞ்சம். ஓகே. ஸோ அது மட்டும் நமக்கு ரிசெப்டிவிட்டின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை அஸ்பெக்ட் பண்ணுங்கள். அது இப்போ நீங்கள் ஒரு வழியில் இருக்கிறீங்க, அந்த மாதிரி இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறீங்க, ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா சுச்சுவேஷனை அஸ்பெக்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு சுச்சுவேஷன் லைஃப் லாங் நீடிக்காது. எல்லாருக்கும் லைஃப்லேயும் வந்து ஒரு இருள் இருந்ததுன்னா வெளிச்சம் இருக்கும் கண்டிப்பாக. இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் கடைசி வரைக்கும் என் லைஃப்பில் இருக்கும் நீங்கள் நினைக்காதுங்க. ஓகே. ஸோ இப்போ மனுஷனோட வந்து மைண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மனுஷனோட மைண்டுங்கிறது இப்போ மனுஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ப்ராப்ளம் இப்போ ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டு தான் அடுத்த ஒரு விஷயத்தில் இறங்கணும் அவன் நினைக்கிறான். ஓகே. இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி முடிச்சிடும். அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டு தான் அவன் அடுத்து வந்து அவன் லைஃப்குள்ளே என்ட்ராகணும்னு நினைக்கிறான். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் ஒரு கஷ்டப்படுறீங்க, ஒரு வேதனைப்படுறீங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுனா, இந்த ஒரு ப்ராப்ளம் கிளியர் ஆகணும், இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சரியாகணும். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் கெரியரில் என்னோட லைஃப்பில் சூப்பராக கொண்டு போக முடியும். அப்போ தான் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில விஷயங்கள் டைம் எடுத்துக்கும். அதையும் உங்கள் மைண்டு புரிய மாட்டேங்குது. எல்லா ப்ராப்ளமும் எல்லா விஷயங்களும் ஒன்றாகாதுல்ல. ஸோ சில விஷயங்கள் வந்து உடனே உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம், உடனே உங்களோட ப்ராப்ளம் சரியாயிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் கூட நீங்கள் சரி பண்ணலாம். ஆனால் சில விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு டைம் எடுத்துக்கும். அதையும் உங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த கஷ்டங்கிறது நமக்கு நிரந்தரம் கிடையாது. சுச்சுவேஷன் மாறிட்டே இருக்கும், டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, எதிர்பார்த்தீங்கன்னா அது நிரந்தரம் கிடையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். போக போக அது மாறிடும், பழகாது, சுச்சுவேஷன் மாறி போயிடும்.
ஓகே. ஸோ அப்போ நமக்கு டைம் ஸ்லோயிங் டவுன் நமக்கு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஆஸ்பெக்ட் பண்ணுங்கள். அது வலியாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கஷ்டப்படுறோன்னா எல்லாத்துலேயும் ஒரு நல்லது இருக்குது. காரணம் இல்லாமல் இங்கே நமக்கு எதுவுமே நடக்காது. இப்போ நம்ம கஷ்டப்படுறோன்னா அதில் ஒரு நல்லது இருக்குது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ரெண்ட்லினஸ் ஒரு கார்டு வந்துடும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு போர்ஷன் நினைக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரு போர்ஷன் என் லைஃப்பில் வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். இவர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்தப்பறம் தான் இவருக்கு சில விஷயங்கள் வந்து புரியுது. ஓகே. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஒரு போர்ஷன் அட்லீஸ்ட் நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் கீப் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். இந்த ஒரு போர்ஷன் அடியோடு இந்த வேண்டாம் நான் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது ஒரு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையுமே அஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து அஸ்பெக்ட் பண்ணி போகிறது தான் அந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்நேகமே இருக்கே தவிர ஒரு ஆள் தப்பு பண்ணோன்னா அதை வேண்டான்னு சொல்லுது. இப்போ அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, ஒரு லவ்வும் கிடையாது இவருக்கு புரியுது. ஸோ அதனால் இவரோட மைண்டில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அதை கீப் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். நம்ம தப்பு பண்ணிட்டோம் இவருக்கு அந்த ரியலைசேஷன் புரியுது. ஓகே. ஸோ அதனால் இவங்க கண்டிப்பாக வந்து உங்களை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பியாண்ட் தி வேர்ல்டுன்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஓகே. ஸோ இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக உங்களை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து மேபி உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இவர் வந்து காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து நேரில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு வேலை இந்த ஒரு பர்சன் உங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓவரால் இந்த போர்ஸோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரி இவர் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே என்ட்ரானனால இவருக்கு சில விஷயங்கள் புரியறனால இவர் சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணனால கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட எனர்ஜி ரொம்ப சந்தோஷமான ஒரு எனர்ஜி, செல்ஃப் பண்ணக்கூடிய எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபோக்கஸ் ஆகுற யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க. பர்சன் சுச்சுவேஷனை என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஒரு போர்ஸன் முன்னாடி அந்த ஃபாஸ்ட்டு பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் சீட்டிங் பண்ணிட்டு போன ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு இவர் நிறைய நாள் உங்களை வந்து அதனால இக்னோர் பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜீவிச்சிட்ருக்காங்க. ஓகே. பட் நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஓகே ஆகும். இந்த ஒரு போர்ஷன் உங்களை 110% கனெக்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, சில சுச்சுவேஷன் எல்லாம் நம்ம லைஃப்புங்கிறது எப்போவுமே நமக்கு ஒரே மாதிரி ஒரு ஸ்மூத்தாக இருக்காது. சில சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு டவர் மூமெண்ட்லாம் நமக்கு வரக்கூடிய டைமில் ஸோ நம்மளை எல்லாமே வந்து நெகட்டிவாக நம்ம ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து டோரை சாத்தி அடைக்கிற மாதிரி நமக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே. இப்போ நான் ஒரு விஷயம் என்னென்னா, உலகமே வந்து உங்கள் மேலே பொய் பழி போட்டுட்டும், உங்களை தப்பானவங்க சொல்லட்டும், கெட்டவங்க சொல்லட்டும், என்ன வேணான்னு சொல்லட்டும், பட் நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவாக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தாச்சுன்னா, யாருக்குமே துரோகம் பண்ணாமல் யூனிவர்ஸை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, 1000 பேர் இல்லை உலகமே உங்களை வந்து தப்பான ஒரு பணி போட்டாலும் யூனிவர்ஸ் கரெக்டாக உங்களை வந்து கைப்பிடிச்சு தூக்கி விடுவாங்க. ஓகே. அது கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா கடவுளை நம்பி கெட்டு போனவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவர் மூமெண்ட் கண்டிப்பாக லைஃப்பில் நடக்கும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறீங்க, டேரோட் பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயங்கள் ஆகும். ஓகே. ஸோ அப்போ நிறையவே நமக்கு நிறையவே கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, மேம் என்ன பண்ணுறது, அவங்கள நான் அக்செப்ட் பண்ணுறது தான், அவங்க எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு நிறைய இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இருக்க போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் போடுறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுன்னு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்வீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன போல் வாழ்க்கையை நம்ம எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க. மைண்டுங்கிறது ஒரு ஆக்சுவலி இப்போ நம்ம வீடு இருக்குது. ஓகே. ஸோ நம்ம வீடை சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அந்த காம்பவுண்டுக்குள்ளே நம்ம வழியில் போகிறவங்க வாரவங்க எல்லாரையுமே நம்ம விட மாட்டோம். ஸோ நமக்கு ஒரு பீரியட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் தான் நம்ம வீட்டுக்குள்ளே கதவு திறந்து உள்ளே வருவாங்க. உலகத்தில் இருக்க எல்லா பீப்புள்ஸும் நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோ, உங்களோட மைண்டுக்குள்ளே உங்கள் மைண்டுங்கிறது ஒரு காம்பவுண்ட் மாதிரி. ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே எதை விதைக்கணும், யாரை பற்றியான தாட் போடணும், அந்த தாட் எப்படி இருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே. இப்போ இந்த ஒரு பர்சனை பற்றியான ஒரு தாட் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சேட் ஆகுவீங்க, டிப்ரெஷன் ஆகுவீங்க, நீங்கள் இருந்து அடிவீங்க. ஏன்னா நீங்கள் அதை தான் போடுறீங்க. அப்போ அதை தான் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க. ஓகே. அப்போ அதே நீங்கள் கெரியரை பற்றின ஒரு தாட்டை உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு போட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்குது, நான் சும்மா தான் இருக்கிறேன், இல்லை நான் தூங்க போகிறேன், நீங்கள் 24/7 இந்த ஒரு பர்சனை பற்றி திங்க் பண்ணி நீங்கள் இருந்தீங்க இதே நீங்கள் போடுறீங்களோ அதை தானே நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட மைண்ட் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகே. உங்களோட மைண்ட் உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் வீடு உங்கள் கண்ட்ரோலில் இருக்குல்ல.
ஸோ அதே மாதிரி உங்கள் மைண்ட் உங்கள் மைண்டுக்குள்ளே எந்த தாட் இருக்கணும், அது யாரை பற்றியான தாட் இருக்கணும், யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உங்கள் தாட் எதில் ஃபோக்கஸ் ஆகணும், அதெல்லாம் உங்களோட கண்ட்ரோலை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து நெகட்டிவிட்டியில் போய் மாட்டிக்க மாட்டோம். நம்ம 24/7 நம்ம ஒரு அவேர்னஸில் இருப்போம். ஸோ மெடிடேஷன் நீங்கள் பண்ணுங்கள். மெடிடேஷன் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் மைண்டு வந்து உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். அதே மாதிரி உங்கள் ஹார்ட்டு உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ அது மட்டும் உங்கள் பாடி கூட உங்கள் கண்ட்ரோல் எல்லாமே நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிட்டே இருக்குது. ஸோ மெடிடேஷன் சொல்லும்போது நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து மெடிடேஷன் நம்ம லைஃப்பை டோட்லி மாற்றும். ஸோ முடிஞ்சோம் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களில் ஃபோக்கஸ் ஆகுங்க. இந்த ஒரு பர்சன் நெகட்டிவாக ஃபேஸ் பண்ணுறாங்க, நெகட்டிவாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட தாட் உங்கள் மைண்டு கொடுக்காதுங்க. உங்கள் மைண்டு நீங்கள் வேறு இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சும்மா அந்த ஒரு பர்சனை பற்றி திங்க் பண்ணி அதை கொடுத்துட்டு லாஸ்ட்டு அதே அறுவடை பண்ணிவிட்டு லாஸ்ட்டு என் லைஃப்பில் வேண்டாம் நெகட்டிவ்னு தெரியுதில்ல. இந்த ஒரு பர்சன் நெகட்டிவ்னு தெரியுது. அப்போ மறுபடியும் வந்தால் நெகட்டிவ் ஆகும்னு தெரியுது. அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணாதுங்க. உங்களோட லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெசிட் ஆகுனா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.